சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. தேர்தல் கூட்டணி குறித்து என்ன முடிவில் இருக்கிறது தேமுதிக என்ற கேள்வி எழுகிறது. சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது தேமுதிக என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. காங்கிரசின் நகர்வையும் தேமுதிக உன்னிப்பாக கவனிப்பதாக தெரிகிறது. காங்கிரசின் அரசியல் நகர்வின் அடிப்படையில் தேமுதிக தன்னுடைய காய்களை நகர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேமுதிக இன்னும் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடாதது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் அங்கீகாரத்தை பெற இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக இருக்கிறது. எந்த கட்சியோடு தேமுதிக கூட்டணி அமைக்கப் போகிறது, தேமுதிகவுக்கு எந்த கூட்டணியில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட போகிறது என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவில் இருக்கிறது தேமுதிக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளின் முடிவால் ஊசலாட்டத்தில் தேமுதிக இருக்கிறதா? தேர்தல் கூட்டணி என்ன முடிவில் இருக்கிறது தேமுதிக? காங்கிரசின் அறிவிப்பு வரை காத்திருக்க தேமுதிக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. திமுக, அதிமுகவின் முடிவால் ஊசலாட்டத்தில் தேமுதிக. முன்னதாக கடந்த ஜனவரி மாதமே தன்னுடைய முடிவை மாநாட்டில் அறிவிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அந்த மாநாட்டிலும் முடிவை அறிவிக்கவில்லை. அனைத்து கட்சிகளும் முடிவு செய்த பின் பொறுமையாக தேமுதிக களத்தை சந்திக்கும், முடிவை பொறுமையாக அறிவிப்போம், கூட்டணி தொடர்பான அறிவிப்பு நிதானமாக இருக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேமுதிக எந்த அணியில் இணையப் போகிறது என்ற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. திமுக, அதிமுகவின் முடிவால் தேமுதிக ஊசலாட்டத்தில் இருக்கிறது. தேர்தல் கூட்டணி என்ன முடிவில் இருக்கிறது தேமுதிக என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. காங்கிரஸ் அறிவிப்பு வரை தேமுதிக காத்திருக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பிரதான கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையை 20 தேமுதிக ஆரம்பிக்கிறது. மாநிலங்களவையில் 1 இடம், சட்டமன்ற தொகுதிகளில் 7 இடங்கள் என்பது தேமுதிகவுக்கு முன்வைக்கப்படும் ஆஃபராக இருக்கிறது. இரட்டை இலக்கத்தை தர முன்வராத திமுக மற்றும் அதிமுக என்பதையும் பார்க்கிறோம். இரட்டை இலக்கத்தில் போட்டியிட்டால்தான் தேமுதிகவின் கட்சி அங்கீகாரம் மீட்கப்படும் என்பதும் இங்கே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தேமுதிகவுக்கு சொன்ன பேரத்திலேயே நிற்கின்றன திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும். கட்சி நிர்வாகிகளின் அழுத்தத்தால் தேமுதிக தலைமை ஊசலாடுகிறது. சொன்ன பேரத்திலேயே திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது. தேமுதிக தற்போது எந்த பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவுக்கான பேரம் என்பது இரு தரப்பிலும் நடந்து வருகிறது. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் உட்கட்சி நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருகிறார். நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார். தேர்தல் வாய்ப்புக்காக தேமுதிகவில் பலரும் வரிசையில் நிற்கும் நிலையில் இந்த உட்கட்சி நெருக்கடியும் பிரேமலதாவுக்கு இருக்கிறது. 20 ஆண்டு நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தமிழகம் முழுக்க பரவலாக ஓட்டுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தேமுதிக. இந்த கட்சி கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அதிமுக மற்றும் திமுக இருதரப்பு நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இதுகுறித்து வலியுறுத்தியதாகவும் நாம் செய்திகளை பார்த்தோம். கிராமப்புறங்களில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருப்பதாக பார்க்க முடிகிறது. 2016 தேர்தலில் 23 தொகுதிகளில் தேமுதிக ஒரு முக்கிய ஆட்ட குலைப்பாளராக இருந்தது. கிராமப்புறங்களில் தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. 2016 தேர்தலில் 23 தொகுதிகளில் ஆட்டத்தை குலைத்திருக்கிறது தேமுதிக. குறைந்தது 25 தொகுதிகளில் நல்ல செல்வாக்கை தேமுதிக வைத்திருக்கிறது. கிராமப்புறங்களில் தேமுதிகவின் செல்வாக்கு கணிசமான அளவில் இருக்கிறது. 2016 தேர்தலில் முக்கிய ஆட்டக்குலைப்பாளராக தேமுதிக இருந்தது. கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் தேமுதிகவின் தாக்கம் என்பது எதிரொலித்தது. திமுகவா அதிமுகவா, தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
அனைத்து தேர்தல்களிலும் தேமுதிக தனது முடிவை இவ்வாறாகவே இந்த முறையை பின்பற்றியே அறிவித்து வந்திருக்கிறது. திமுகவா அதிமுகவா என்ற எதிர்பார்ப்பு கடைசி வரை உச்சத்தில் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரசின் முடிவுக்காக தேமுதிக காத்திருப்பதாக தகவலை பார்க்கிறோம். காங்கிரஸ் முடிவால் தன் செல்வாக்கு ஏறும் என்று தேமுதிக நம்புவதாக தெரிகிறது. காங்கிரசின் முடிவுக்காக இதனால் தேமுதிக காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. திமுகவா அதிமுகவா, தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக அதிமுக இரு தரப்பிலுமே தேமுதிகவுக்கான பேரங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு பெரும் ஆட்டக்குலைப்பாளராக தேமுதிக தமிழக தேர்தல் வரலாற்றில் இருந்திருக்கிறது. 2006 அதிமுகவின் ஆட்சி கனவை கலைத்திருக்கிறது. 2016 திமுகவின் ஆட்சி கனவை கலைத்திருக்கிறது தேமுதிக. மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் தேமுதிகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அணி திரண்டதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் வரலாற்றில் தேமுதிக ஒரு ஆட்டக்குலைப்பாளராக இருந்திருக்கிறது. திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தேமுதிக சவாலாக இருந்த காலமும் உண்டு. ஏன் தேமுதிக தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறது? குறைந்தது 25 தொகுதிகளில் தேமுதிக முடிவை தீர்மானிக்கும் வல்லமை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இருந்தாலும் தொகுதிகளை ஏற்றாமல் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் தங்களது பேரத்தை தேமுதிகவிடம் தொடர்ந்து வருகின்றன. குறைந்தது 25 தொகுதிகளில் முடிவை தீர்மானிக்கும் தேமுதிக வல்லமை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. தொகுதிகளை ஏற்றாமல் தங்களது பேச்சை திமுக மற்றும் அதிமுக தொடர்ந்து வருகின்றன. வடக்கே வன்னியர் சமூக தளத்தில் தேமுதிக செல்வாக்கு கொண்டிருக்கிறது. அதே போல தெற்கே நாயுடு சமூக தளத்திலும் தேமுதிக செல்வாக்கு கொண்டிருக்கிறது. பட்டியலின சமூகத்தினர் மத்தியிலும் தேமுதிக ஊடுருவி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். வடக்கே வன்னியர் சமூக தளத்தில் தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தெற்கே நாயுடு சமூக தளத்திலும் தேமுதிகவுக்கான செல்வாக்கு இருக்கிறது. பட்டியலின சமூகத்தினர் மத்தியிலும் தேமுதிக ஊடுருவி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தனக்கான செல்வாக்கை தொகுதிகளாக தேமுதிக மாற்ற முற்படுகிறது. விழுப்புரம் முதல் விருதுநகர் வரை தேமுதிகவுக்கு செல்வாக்குள்ள இடங்களாக பார்க்கப்படுகிறது. குறைந்தது 25 தொகுதிகளில் தனது செல்வாக்கை தேமுதிக கொண்டிருக்கிறது. விழுப்புரம் முதல் விருதுநகர் வரை பரவலாக தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. தேமுதிகவுக்கு தாவேகாவும் கைகாட்டுவதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ஷியாம். தற்போது தேமுதிக எந்த அணிக்கு செல்லும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தேமுதிகவின் நகர்வு என்னவாக இருக்கிறது? காங்கிரஸோட நகர்வை தேமுதிக கணிச்சு அதன்படி செயல்படுறதாகவும் நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் நேற்றைக்கே சொல்லிவிட்டார், எங்களுக்கு எல்லா கட்சிகளுடன் நட்பு இருக்கிறது என்று. இதில் மாநில கட்சி தேசிய கட்சி என்று வேறுபாடு கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசியல் நிலைப்பாட்டில் மட்டும்தான் வேறுபாடு. தேமுதிக எதிர்காலம் கருதி கூட்டணி முடிவை எடுப்போம். இதுதான் இதுல அடிப்படை விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் தேமுதிகவுக்கான கம்பல்ஷன்ஸ் ஏற்கனவே அன்றைக்கு 2011 காலகட்டத்திலே அவர்களுடன் இருந்த எம்எல்ஏக்களில் பலர் கட்சியை விட்டு விலகினார்கள். ஆனால் சேலம் மோகன்ராஜ், விருகம்பாக்கம் பார்த்தசாரதி, விழுப்புரம் வெங்கடேசன், எழும்பூர் நல்லதம்பி, கெங்கவல்லி சுபா இவர்களெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சியில் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சீட்டு குவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. வாங்கி தர வேண்டிய நிர்பந்தம், வெற்றி பெற வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. கட்சிக்கு அதிக அளவில் நிதி உதவி செய்பவர்கள் மாநில அவைத்தலைவர் தருமபுரி இளங்கோவன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இவர்களுக்கு சீட்டு உறுதி செய்ய வேண்டும். விஜயகாந்த் வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதி அதிலே பிரேமலதா நிற்க விரும்புகிறார். ஆக குறைந்தது 8 தொகுதிகள் கண்டிப்பாக தேவை என்கிற நிலை. கட்சியின் அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் தக்க வைப்பதற்கு 3% எம்எல்ஏ எண்ணிக்கை வேண்டும். அது 7 வருகிறது. 8 இவர்களுக்கு சீட்டு வேண்டும். அப்படி என்றால் குறைந்தபட்சம் 10 சீட்டுகள் என்பதிலே தொடங்குகிறார்கள். 10 சீட்டு கேட்கிற ஒரு கட்சி 20 என்றுதான் துவங்கும். 20 சீட்டு எங்களுக்கு வேண்டும் என்று துவங்குவார்கள். 25 சீட்டு எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். தேமுதிகவின் செல்வாக்கு நீங்கள் கூறியது போல 15,000 20,000 ஓட்டு என்பது ஒரு 15-20 தொகுதிகளிலே இருக்கிறது. நாயுடு சமூகம், இப்படி குறிப்பிட்ட சமூகங்கள் உள்ள தொகுதி, தெலுங்கு மொழி பேசுபவர்கள், இது திருநெல்வேலியிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறது, வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. எனவே 10 தொகுதிகள் அவர்களுக்கு கொடுத்தாலும் இன்னொரு 10 தொகுதிகளிலே திமுகவோ அதிமுக 2 அணிகளுக்குமே வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் கணிப்பு. காங்கிரஸ் கட்சி இப்போது திமுக அணியிலிருந்து விலகுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதால்
அவர்கள் விலகினால் சீட்டு மிஞ்சும், அப்படி என்றால் தேமுதிகவுக்கு வாய்ப்பு அதிகம், இப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். கூடுதலாக 2 அணிகளிலுமே அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே பிரேமலதா அவர்கள் நேற்றைக்கே இது சூசகமாக சொல்லிவிட்டார். எந்த கட்சியோடும் எங்களுக்கு விரோதம் கிடையாது, அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் வேறுபாடு, தேமுதிக எதிர்காலம் கருதி நாங்கள் முடிவெடுப்போம். எனவே இத்தகைய முடிவை நோக்கி தான் தேமுதிக போகிறது. திமுக அணிக்கும் போகலாம், அதிமுக அணிக்கும் போகலாம் என்பதுதான் இப்போதைய நிலைப்பாடு. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், தேமுதிகவின் முக்கிய தலைவர் ஒருவர் திருமண சம்பந்தம் திமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் வீட்டில் திருமண சம்பந்தத்தோடு கைகூடி வருகிறது, அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் இதிலே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மை எனக்கு தெரியாது, ஆனால் இப்படியான ஒரு டாக் இருக்கிறது. எனவே திமுகவை நோக்கி தேமுதிக போவதற்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. ரொம்ப கடுமையா தேமுதிக பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. எல்லா தேர்தல்கள்லையும் கடைசி வரை 2 கட்சிகள்கிட்டையும் ரொம்ப கடுமையான அணுகுமுறையா அவங்க கையாளுறாங்க, தங்களோட கேட்ட தொகுதிகளில் ரொம்ப விடாப்புடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் தெரிகிறது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் காலத்திலேயே 2011 தேர்தலுக்கு முன்பு வரை கூட, ஒரு 1.5-2 மாதம் முன்பு வரை கூட விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி போவதற்கு அவர் இணங்கவில்லை. பண்ருட்டியார் தான் பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு கூட போயஸ் கடனுக்கு சென்றுதான் எல்லோரும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவார்கள். விஜயகாந்த் மறுத்து விட்டார், அவர் செல்லவில்லை. ஒரே ஒரு கூட்டம் தான் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அவர்களும் பேசிய ஒரே ஒரு கூட்டம் தான். அதுக்கு பிறகு அவர் எதிர்கட்சி தலைவரானார். ஆனால் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே அந்த அளவுக்கு பெரிய ஒரு புரிதல் உணர்வு இல்லாமலேயே தான் தொடர்ந்து இருந்தது. அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலேயே கூட்டணி நிற்கவில்லை. பேர நிர்பந்தம் என்பதுதான் இதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம். அப்படி இருக்கும்போது பிரேமலதா அவர்களும் அதே பாணியை தான் கடைபிடிக்கிறார். சில நேரங்களிலே இது கைகூடி வருவதும் இல்லை. 2021 காலகட்டத்திலே இப்படியான பேர நிர்பந்தம் காரணமாக கடைசியிலே எந்த கூட்டணியுமே அமையவில்லை. அமமுக தேமுதிக கூட்டணி அமைந்தது, அது பெரிய வெற்றியை பெறவில்லை. தேமுதிகவின் ஓட்டு வங்கியும் அதில் குறைந்தது. 60 தொகுதிகளில் நின்று அவர்கள் வாங்கிய ஓட்டு வங்கி குறைந்தது. இதெல்லாம் அந்த கடைசி நேர பேர நிர்பந்தங்களால் ஏற்படுகிற விளைவு, குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில். நிச்சயமா திரு ஷியாம், 2011க்கு அப்புறமே தேமுதிகவுக்கு ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமையல அப்படின்னு தான் சொல்லணும். தங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்பதே தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. தாவேகா, அதிமுக, திமுக என்று 3 தரப்பு வாய்ப்புகளையுமே தேமுதிக பரிசீலிப்பதாக தெரிகிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாமிநாதன். தேமுதிக தற்போது எந்த பக்கம் செல்ல போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தேமுதிக கடந்த காலங்களில் மக்கள் நல கூட்டணி போன்ற கூட்டணிகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. 2011 அதிமுகவோட கூட்டணி அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான கூட்டணியா இருந்து அதுக்கப்புறம் பேசப்படும் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். தேமுதிக திரும்ப ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களுக்கு திமுக, அதிமுக என்கிற 2 வாய்ப்புகள் இருக்கு. அவங்க விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதாக நான் யூகிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல 2011 சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியமா அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்தாங்க. எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. ஆனா 2016 ஒரு புதிய முயற்சியாக மக்கள் நல கூட்டணி, அதுல விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெல்ல முடியல. 2021 தேர்தலில் அமமுக, SDPI போன்ற கட்சிகளோடு கைகோர்த்தாங்க. அதுவும் ஒரு மாற்று முயற்சி தான். அதுலயும் தோல்வி. கிட்டத்தட்ட 60 இடங்கள்ல போட்டிட்டு ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் மொத்த தமிழ்நாட்டிலையும் சேர்த்து எடுத்திருந்தாங்க. 0.43, அதாவது 6% கீழே தான் ஓட்டு எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. இப்ப இவர்களுடைய சாய்ஸ் என்பது திமுக அல்லது அதிமுக. அதுல கூடுதலாக திமுகவை நோக்கி தான் அவர்களுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு திமுகவோடு போலாம், பட் அங்க கூடுதல் இடங்கள் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே தேமுதிகவோட கடந்த கால ஓட்டு வங்கியை கணக்குல கொண்டு கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் தான் தருவோம் அப்படிங்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தேமுதிக என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் சாமர்த்தியமா சில காய்நகர்த்தல் பண்றாங்க. ஏன்னா கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே அவங்க கடலூர் மாநாட்டிலே சொல்லியிருந்தாங்க, நான் கூட்டணியை முடிவு செய்கிறோம், ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கிறோம். நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி 5ல நிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்காங்க, இன்னுமே கூட்டணியை அறிவிக்கல. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, காங்கிரஸ் ஒருவேளை திமுக பக்கம் இருந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 25 சீட்டு ஏற்கனவே கடந்த முறை கொடுத்த இடம் இருக்கு திமுக கிட்ட. அப்ப அங்க திமுக கூட்டணிக்குள்ள இடம் பெறதன் மூலமா இந்த 6 என்கிற பேசக்கூடிய இடத்தை இன்னமுமே கூடுதலாக உயர்த்த முடியும். ஏன்னா அவர்களால் இப்ப தேர்தல் ஆணையத்துல
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஓட்டு சதவீதத்தை வாங்கணும், அதுக்கு கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடணும். அந்த பார்வைதான் இப்ப தேமுதிகவிடம் பிரதானமாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பும் அந்த கட்சியை அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில ஆக்டிவா வச்சிருக்காங்க. அது ஓட்டு சதவீதத்தில் குறைவாக இருக்கிற பொழுதும் கூட கடலூர்ல ஒரு மாநாடு என்கிற பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரோடு கூட்டணி சேரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காங்க. சோ அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திமுக அதிமுக இரு பக்கமும் இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஏதாவது முடிவெடுத்து விஜய் பக்கமோ ஏதோ ஒன்று நகர்ந்தா அங்க திமுக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 25 இடம் காங்கிரஸ் ஒதுக்கின இடம் காலியாகும். அந்த இடத்துல திமுக வந்து ஒரு அழுத்தம் வரும். அங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணிகள் பிற கட்சிகளுக்கு கூடுதல் இடத்தை கொடுப்பாங்க. அப்ப தேமுதிகவோட முக்கியத்துவமும் திமுகவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும். இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக பக்கம் அவர்கள் போனாலும் கூட கூடுதல் இடங்கள் தான் அவங்களுடைய அதிகபட்ச டிமாண்டா இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக ஒரு 8% ஓட்ட காட்டியாக வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு பின்னால் வந்த நாம் தமிழர் கட்சியோ இப்ப புதிதாக வந்திருக்கிற விஜய் போன்றவர்கள கூட ஒரு பலத்த ஓட்டு சதவீதம் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் தேமுதிகவினுடைய ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்டினால அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அவர்களால வந்து கணிசமான இடங்கள்ல கேட்க முடியும். சோ அந்த இடம் நோக்கிதான் இந்த தேர்தல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வியூகம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அதுக்காக தேமுதிக தொடர்ந்து போராடுது அப்படின்னு சொல்றீங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திரு சாமிநாதன். திமுகவா அதிமுகவா தாவேகாவா, தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது? காங்கிரஸ் முடிவுக்காக தேமுதிக காத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் அறிவிப்பு வரை முடிவை தள்ளி போடுகிறது தேமுதிக. திமுக மற்றும் அதிமுகவிடம் என்ன மாதிரியான பேரத்தை தேமுதிக முன்வைக்கிறது, எந்த பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.